அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த அஷ்டமாதிபதிக்கு குருவின் பார்வை காரிய வெற்றி ஏற்படும், வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இதில் பாதகமான விஷயம் என்ன அப்படின்னா, அக்டோபர் 18லேருந்து அக்டோபர் 28 வரைக்கும் குரு பார்வை விலகிறதுனால தேவையில்லாமல் கோபப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சமயத்தில் மட்டும் குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி எங்கே போனாலும் செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறது மேலும் பலத்தை சேர்க்குமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் வர்றதுனால குரு மங்கள யோகம் உலக அளவில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த செவ்வாய் பயிற்சிக்கு என்ன சார் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு சில பேர் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதுவும் சில பேர் வந்து மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் யூகேலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இவங்களுக்கு முக்கியமான ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் சுறுசுறுப்போடு இருக்கிறதுக்கும் அதே சமயம் ஆக்ரோஷத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் அடுத்தவங்கக்கிட்ட வம்பு வழக்கு வராமல் இருக்கிறதுக்கும் வரத்துக்குமே காரணம் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தால், அதாவது நல்ல இடத்துல இருந்தார்னா கோபம் இருக்காது, வன்மம் இருக்காது. அது சனியோட சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பழி வாங்குதல் இதெல்லாம் நடக்கும். இது நீங்கள் கடந்த 100 வருஷத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் சனியும் செவ்வாயும் சம்பந்தப்படுகிறார்களோ அப்பெல்லாம் உலக அளவில் அன்ரெஸ்ட் இருக்கும். அன்ரெஸ்ட்னா அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் மாதம் 28லேருந்து இந்த செப்டம்பர் 13 வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இந்த மாற்றத்தை இப்பொழுது வேறு விதமான ஒரு வளர்ச்சிக்கான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தப்படுகின்ற வகையில் இருக்குது. எப்போ அந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 1:41 செவ்வாய் கன்னி ராசியில் சனியின் சப்தம பார்வையிலிருந்து விலகி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. துலாம் ராசியில் குருவுடைய 5ஆம் பார்வையில் வராரு. இது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். என்ன காரணம்னா, சனி பார்வையில் இருந்தால் இரத்த இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நேபாளில் அடிதடி சண்டை, அந்த நாட்டு பிரதமரையே வந்து ரத்த வர அளவுக்கு, அந்த பிரதமரை கூட பரவாயில்ல, பிரதமருடைய மனைவியை கூட ஒரு பெண் என்றும் பாராமல், அது அவங்களுக்கு சொந்த புத்தியில் அவங்க பண்ணல, யாரோ இன்ஸ்டிகேட் பண்ணாங்க, அதனால் சிக்கல் நடந்திருக்கு. இந்த செவ்வாய் சனி சம்பந்தம் காரணமாக உலக அளவில் பதட்டமான சூழ்நிலை. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு அதிபர் வந்து நிறையா ரிஃபார்ம்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிச்சிட்ருக்கார். இப்போ இந்தியாவிலையும் நல்ல மாற்றங்கள் வரத்துக்கூடான, ஏன் இந்த நல்ல மாற்றம் இந்தியாவுக்கு மட்டும் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தான் வந்து நம்மளுடைய பாரத பிரதமருக்கு ராசிநாதனும் கூட. அதனால் அவருடைய ஆதிக்கம் உலக அளவில் இருக்கிறதுக்கு இந்த செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறது மேலும் பலத்தை சேர்க்குமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் வர்றதுனால குரு மங்கள யோகம் நமது பாரத தேசத்துக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் உலக அளவில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. சார் உலக அளவில் சொல்கிறீங்க, அதெல்லாம் வேணாம் சார், உலக ஃபாரினுக்கு போக வேண்டாம், தமிழ்நாட்டில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது சனி உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்திருப்பார். இப்போ சனி பார்வை விட்டு செவ்வாய் விலகிறதுனால குரு பார்வையில் வருதுனால சுப யோகங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் துவங்கிவிட்டது. இது எத்தனை நாள்னா, செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் 28 வரை. செப்டம்பர் 13, 2025 முதல் அக்டோபர் 28, 2025 வரை செவ்வாய் வந்து குருவின் பார்வையில் இருப்பார். அக்டோபர் 28 சனி வக்ர நிவர்த்தி. அதில் மட்டும் இல்லாமல் அக்டோபர் 18லேருந்து அக்டோபர் 28 குரு பார்வையில் செவ்வாய் இருக்க மாட்டார். ஏன்? குரு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார்.
இந்த குரு அதிசார பயிற்சி காலத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா அக்டோபர் 28லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் மறுபடியும் விருச்சிக ராசியில் குருவின் பார்வையில் இருப்பார். அதுவும் நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இந்த செப்டம்பர் 13 முதல் அக்டோபர் 28 வரை உண்டான காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட மங்கள யோகத்தை இந்த குருமங்கள யோகம் ஏற்படுத்த போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான சுப பலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். ராசியில் செவ்வாய் இருந்ததுனால யாருக்கிட்டையாவது சண்டை போடணும். மெயினாக உங்களுக்கு ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி அம்மா கிட்ட தான் சண்டை போடுவீங்க. எல்லாரும் பாருங்கள், இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்க அம்மாவை திட்டுவாங்க, அம்மாட்ட கோவப்படுவாங்க, அம்மாட்ட சண்டை போடுவாங்க. இதில் 10ஆவதுக்கு தப்பான நபர்களுடன் உறவை புதுப்பிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருப்பீங்க. இப்போ செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி வரை குருவின் பார்வையில் செவ்வாய் வரதுனால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தையுடைய வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுது தேவையில்லாத பேச்சுக்கள் குடும்பத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தும். உறவுகள் வகையில் இருந்த சங்கடங்கள் அக்டோபர் 18க்கு மேலே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் உங்களை கெடுக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க வாயாலேயே அக்டோபர் 18க்கு மேலே உங்ககிட்ட வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை கெடுக்கணும்னு நினச்சேன், நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லக்கூடிய, அதாவது எந்த இடத்துல சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்களோ அந்த இடத்துல உங்ககிட்டே வந்து தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. நட்பு வட்டம் அதிகரிக்கும். இளைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பணப்பற்றாக்குறை தீருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. அஷ்டமாதிபதிக்கு குருவின் பார்வை. காரிய வெற்றி ஏற்படும். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இதில் பாதகமான விஷயம் என்ன அப்படின்னா, உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவீங்க, ஆனால் உடன்பிறப்புகள்கிட்ட தேவையில்லாமல் மல்லு கட்டுவீங்க, அவங்கக்கிட்ட போட்டி போடுவீங்க. அதை மட்டும் விட்டுருங்க. வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியாக இருந்து வந்த தடங்கல்கள் தடுமாற்றங்கள் விலகும். வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலத்தை விற்க முடியாதுன்னு சொன்ன நிலத்தை கூட விற்று அதை ஆதாயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் சிக்கல்கள் தீரும் வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் சினிமா துறையில் இருக்கீங்க, இல்லை மீடியா துறையில் இருக்கீங்கன்னா உங்கள் பேரில் இருந்த வன்மம் விலகி, உங்கள் பேரில் இருந்த குற்றச்சாட்டுகள் விலகி, உங்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் வரதுனால உங்கள் வார்த்தைகளில் சுப வார்த்தைகள் மட்டுமே வரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் 18லேருந்து அக்டோபர் 28 வரைக்கும் குரு பார்வை விலகிறதுனால தேவையில்லாமல் கோபப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சமயத்தில் மட்டும் குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி எங்கே போனாலும் கோபத்தில் வார்த்தையை விட்டு எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் பயிற்சி செப்டம்பர் 13 முதல் அக்டோபர் 28 வரை உண்டான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டியது வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி. அதாவது திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகனையோ இல்லை வல்லக்கோட்டை ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகனையோ வழிபட்டு வாருங்கள். உங்கள் குடும்பத்தில் அமைதியும் சாந்தமும் வார்த்தைகளில் நளினமும் ஏற்படுகின்ற வாய்ப்பை அந்த வல்லக்கோட்டை முருகனும் திருத்தணி முருகனும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஷார்ட் டியூரேஷனுக்கு அக்டோபர் 28லேருந்து நவம்பர் மாத கடைசி வரைக்கும் டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பிறந்த விவரங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஷேர் பண்ணி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு சுப பலன்களையும் மங்களமான பலன்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன்
நன்றி, வணக்கம்.